गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி, கரவருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி. நட்சத்திரம் உத்திரம், திதி அமாவாசை. யோகம் அமிர்த சித்த யோகம். யோகம் மிக நன்றாக இருக்கிறது. அமாவாசை
மாலைய அமாவாசை, புரட்டாசி மாதத்து அமாவாசை, மாலைய அமாவாசை. இன்று மாலை வரையிலே அமாவாசை இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம்தான் அமாவாசை. எந்த நாளிலே மதிய நேரத்தில் அமாவாசை திதி இருக்கிறதோ அந்த நாளைத்தான் அமாவாசை என்று நாம் அனுஷ்டிக்க வேண்டும். இன்றைய தினம் மாலைய அமாவாசை. இந்த புரட்டாசி மாதத்திலே வருகின்ற அமாவாசை என்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் விசேஷம். குடும்பத்தைச் சேர்ந்த முன்னோர்கள், இறந்து போன முன்னோர்கள் அனைவருக்கும் தர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு நாள். தந்தை உயிரோடு இல்லாதவர்கள் மட்டும்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தந்தை ஜீவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு அமாவாசை என்று செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. அமாவாசை என்பதே தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். மாமனார் இல்லாத பெண்களும் செய்ய வேண்டும். ஒரு பெண்மணி என்னிடம் கேட்டார், எனக்கு அப்பா உயிரோடு இருக்கிறார், ஆனால் மாமனார் இல்லை, நான் அமாவாசைக்கு வீட்டிலே கும்பிட வேண்டுமா என்று கேட்டார். மாமனார் இல்லை என்றால் பெண்கள் செய்ய வேண்டும். திருமணமான பெண்களாக இருந்து மாமனார் உயிரோடு இல்லாமல் இருந்தால் அமாவாசை என்று அவர்களும் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். திருமணமான பிறகு தந்தை உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கவலை இல்லை. மாமனார் இல்லாத பெண்களும் செய்ய வேண்டும். பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து அவர்களை வணங்கி அந்த ஆத்மாக்கள் நம்மை வாழ்த்துகின்றன என்பதுதான் அமாவாசையுடைய அர்த்தம். அமாவாசை ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு நாள். இறை வழிபாடு செய்வதற்கு ஒரு முக்கியமான நாள் அமாவாசை. இறை வழிபாடு செய்வதற்கு மிக முக்கியமான நாட்கள் என்னவென்று பார்த்தால் அமாவாசை, பௌர்ணமி, அவரவர் பிறந்த நட்சத்திரம் வருகின்ற நாள், அஷ்டமி, பிரதோஷம், திருவோண நட்சத்திரம் வருகின்ற நாள், கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாள், வெள்ளிக்கிழமைகள், இவையெல்லாம் சாமி கும்பிடுவதற்கு முக்கியமான நாட்கள். மற்ற நாட்களிலே தினசரி இறை வழிபாடு செய்வதற்கு நேரம் இல்லாதவர்கள் கூட இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அமாவாசை என்று என்னவென்றால் முதலில் பித்ருக்களை வணங்கிவிட்டு பிறகு தெய்வத்தை வழிபட வேண்டும். அந்த பிதர்கள் எல்லாம் அந்த அமாவாசை நாளிலே நாம் அவர்களை நினைத்து அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா என்று 3 தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களின் அருள் கிடைப்பதற்காக நாம் ஒரு வழிபாடு செய்கிறோம். இது நம்முடைய சந்ததியினரை காக்கும். நமக்கு அடுத்த சந்ததி வளர்வதற்கு இந்த அமாவாசை என்று பிதர்களுக்கு செய்ய வேண்டியது தர்ப்பணம் என்று சொல்வார்கள். அந்த தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. எள்ளும் தண்ணீரையும் ஊற்றி அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் பொருட்டு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் செய்ய முடியாதவர்கள் மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய 3 நாட்களிலாவது அவசியம் செய்ய வேண்டும். வீட்டிலேயே செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் பொது இடங்களில் போய் கூட குளக்கரை, நதிக்கரை, கோவில்கள் போன்ற இடங்களிலும் அதை செய்வார்கள். குளித்துவிட்டு ஈரத்துணியுடன் செய்யக்கூடாது. துணியை உலர்த்தி கட்டி கொண்டு செய்ய வேண்டும். இந்நாளிலே மாலை அமாவாசையான இந்த நாளிலே நாம் முன்னோர்களை எல்லாம் நினைத்து வழிபட வேண்டும். இந்நாள் மிக முக்கியமான ஒரு நாள். அதிலும் செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வந்தாலோ அல்லது வெள்ளிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வந்தாலோ தர்ப்பணம் செய்யும் பொழுது எள்ளோடு கொஞ்சம் அரிசியும் கலந்துக்கிற வழக்கம். செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களிலே அமாவாசை வந்தால் எள்ளோடு கொஞ்சம் அரிசி கலந்து தர்ப்பணம் பண்றது வழக்கம். இந்த நாட்கள் ஒரு முக்கியமான விசேஷங்கள்லாம் செய்வதற்கு உகந்த நாள். நவராத்திரி கொலு வைக்கின்ற நாளும் இந்த மாலை அமாவாசை தான். இன்னைக்கு தான் நவராத்திரிக்கு கொலு வைப்பாங்க. நாளையிலிருந்து நவராத்திரி பூஜை ஆரம்பம். 9 நாட்கள் நவராத்திரி பூஜை நாளை முதல் ஆரம்பம். இன்றைய தினமே கொலு வைத்து விடுவார்கள். அமாவாசை அன்னைக்கு, மாலை அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சு பூஜை பண்ணிட்டு பெண்கள் எல்லாம் கொலு வைப்பார்கள். ஆண்கள் தர்ப்பணம் செய்துவிட்டு பூஜை செய்துவிட்டு சாப்பிடுவார்கள். ஆக இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. இனி இந்த நாளுக்கான ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, சந்திரன் 5 கிரக சேர்க்கை, விருச்சிகத்தில் ராகு.